வணக்கம். நாம இன்னைக்கு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பத்தி சசி தரூர் எழுதின அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை புத்தகத்தை வச்சு கொஞ்சம் ஆழமா பேச போறோம். பொதுவா அம்பேத்கர்னு சொன்னதும் நமக்கு அரசியலமைப்பு, சட்டம், ஒரு பெரிய தலைவர் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, அதுதான் பொதுவான பிம்பம். ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனா, ஒரு இளைஞனா அவர் கடந்து வந்த பாதை, அது எப்படி இருந்தது, அந்த வெற்றிக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்கு, அதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கரெக்ட். நாம இத ஒரு ரயில் பயணத்திலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். ஓ, அந்த கோரேகான் பயணமா? ஆமா, 9 வயசு பீம்ராவ் முதல் முறையா அவரோட அண்ணன் உறவினர் கூட ரயில்ல போறாரு. ரொம்ப உற்சாகமா, நல்ல இஸ்திரி போட்ட ஷட்டைகள், ஜரிகை வச்ச தொப்பிகள்னு பார்க்கவே ரொம்ப அம்சமா இருக்காங்க. அவங்க அப்பா வேலை செய்யற கோரேகவுனுக்கு போறாங்க இல்லையா? ஆமா, கோடை விடுமுறைக்கு. ஆனா ரயில் நிலையத்துல இறங்குனதும் அவங்க சந்தோஷம் எல்லாம் ஒரு நிமிஷத்துல காணாம போயிடுது. ஏன்னா அவங்க அப்பா வரவே இல்ல. மணிக்கணக்கா காத்துட்டு இருக்காங்க. சரி, ஒரு மாட்டு வண்டி பிடிச்சு போகலான்னு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கேக்குறாங்க. அவரும் முதல்ல நல்லா தான் பேசுறாரு. ஆனா இவங்க மகர் ஜாதின்னு தெரிஞ்சதும் அவரோட முகம் மாறுது. மொத்தமா மாறிடுது. அதுக்கப்புறம் நடந்ததுதான் அந்த பயணத்தோட மிக கொடூரமான பகுதி. எந்த வண்டிக்காரரும் ஏத்திக்க முன் வரல. யாரும் இல்ல. கடைசியா ஒருத்தர் வராரு. ஆனா ஒரு நிபந்தனை போடுறாரு. வாடகை 2 மடங்கு தரணும். ஆனா வண்டிய அந்த சின்ன பசங்க தான் ஓட்டணும். அப்படியா? ஏன்? அவர் வண்டியில உட்கார்ந்தா தீட்டாயிடுமா. அதனால அவர் வண்டிக்கு பின்னால நடந்தே வர்றதா சொல்லிட்டாரு. கொடுமையா இருக்கு. யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா ஆரம்பிச்ச ஒரு பயணம் எவ்வளவு பெரிய அவமானத்துல முடிஞ்சிருக்கு அந்த 9 வயசு பையனோட மனசுல. அது எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் புள்ளி. 19ஆம் நூற்றாண்டுல ஒரு தீண்டத்தகாதவரா பிறக்கிறதுனா என்னன்னு இந்த சம்பவம் காட்டுது. நம்மால இன்னைக்கு அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நிச்சயமா. ஊருக்கு வெளியில தனி சேரிகள், ஊர் பொதுக்கிணத்துல தண்ணி எடுக்கவே முடியாது. அவங்க நிழல் நம்ம மேல பட்டா கூட தீட்டுன்னு சொன்னாங்க. ஆமா, ரொம்ப இழிவான வேலைகள் மட்டும்தான் அவங்களுக்கு. வாழ்க்கை முழுக்க வறுமை, நோய், புறக்கணிப்பு, இதுதான் அவங்க உலகம். ஆனா இதுல ஒரு சின்ன நுணுக்கத்தை இந்த புத்தகம் சொல்லுது. அதாவது எல்லா தீண்டத்தகாத உட்சாதிகளும் ஒரே மாதிரி நடத்தப்படல. அம்பேத்கரோட மகர் உட்சாதினர் பாரம்பரியமா கிராம காவலர்களா, ராணுவ வீரர்களா இருந்தவங்க. சரி. பிரிட்டிஷ் ராணுவத்துல இருந்ததுனால, ஆமா, அதனால அம்பேத்கரோட அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் ஒரு சின்ன சமூக அங்கீகாரம் கிடைச்சது. மத்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு சின்ன வாய்ப்பு இது. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அந்த ராணுவ பின்னணி, அந்த சின்ன அங்கீகாரம் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சதும் காணாம போயிடுது. அங்க அவர் வெறும் ஒரு தீண்டத்தகாத சிறுவன் தான். அந்தே அங்க அவர் அனுபவிச்ச விஷயங்களை கேட்டா நமக்கு இப்பவும் அதிர்ச்சியா இருக்கும். சொல்லுங்க, அதை கேட்பவர்களுக்கு புரிய வைக்கணும். முதல்ல அவர் கிளாஸ்ல மத்த பசங்களோட உட்கார முடியாது. வகுப்பறையோட ஒரு மூலையில, தரையில தான். அதுவும் வீட்லேருந்து அவர் கொண்டு வர்ற கோணிப்பையில தான். நாள் முடிஞ்சதும் அந்த பைய அவரே தான் எடுத்துட்டு போகணும். ஆமா, ஏன்னா பள்ளிக்கூடத்துல வேலை செய்யற உதவியாளர் கூட அந்த பைய தொடமாட்டார். தீட்டுன்னு. தண்ணி குடிக்கணும்னா கூட அதே கதை தான். அவர் போய் தண்ணி கூட திறக்க முடியாது. பள்ளியோட பியூன் மேலேருந்து தண்ணி ஊத்துனாதான் அப்பதான் குடிக்க முடியும். அதனாலதான் பியூன் இல்லை என்றால் தண்ணீர் இல்லைன்னு அம்பேத்கர் பிற்காலத்தில் எழுதினார். இன்னொரு நாள் கணக்கு வாத்தியார் அவரை போர்டுல ஒரு கணக்கு போட சொல்லியிருக்கார். அவர் எந்திரிச்சு போனதும் மத்த பசங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி போய் அவங்க சாப்பாட்டு பைய எடுத்திருக்காங்க. ஆமா, ஏன்னா அவரோட நிழல் சாப்பாட்டுல பட்டுட்டா தீட்டாகினோன்னு பயம். ஒரு குழந்தைக்கு இதைவிட பெரிய மன உளைச்சல் இருக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒருத்தர் எப்படி படிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அவருக்கு சமஸ்கிருதம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தீண்டத்தகாதவங்க தேவ பாஷையை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு வலுக்கட்டாயமா பாரசீக மொழியை திணிச்சாங்க. இவ்வளவு இருட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன வெளிச்சம் இருந்திருக்கு. கிருஷ்ணா கேஷவ் அம்பேத்கர்னு ஒரு பிராமண ஆசிரியர். ஆமா, அவர் பீம் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கார். தன்னோட மதிய சாப்பாட்டை பீம் கூட பகிர்ந்துக்குவார். அதுவே அந்த காலத்துல ஒரு பெரிய புரட்சி. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் செஞ்சார் இல்லையா? நிச்சயமா. பீமோட உண்மையான பெயர் பீவா சக்பால். ஆனா அந்த ஆசிரியர் தன்னோட குடும்ப பெயரான அம்பேத்கர் என்பதை பள்ளி பதிவேட்ல சேர்த்து பீமோட அடையாளத்தையே மாத்திட்டார். தன் சொந்த ஊரான அம்பாவடைங்கிற பேர்ல இருந்து வந்த அந்த பெயரை ஆமா, தம் பிரியமான மாணவனுக்கு கொடுத்தார். அந்த பேர் தான் பின்னாடி சரித்திரத்துல நிலைச்சு நின்னுது. இது ஒரு தனிப்பட்ட மனிதரோட கருணை. ஆனா அம்பேத்கரோட படிப்புக்கு உண்மையான அடித்தளம் போட்டது அவரோட தந்தை ராம்ஜி சக்பால் தான். சந்தேகமே இல்ல. ராம்ஜி சக்பால் கல்வியோட சக்தியை முழுசா நம்பினாரு. ரொம்ப கண்டிப்பானவர்.
தன் பிள்ளைகள் எப்படியாவது படிச்சு முன்னேறணும்னு உறுதியா இருந்தாரு. அதிகாலை 2 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு படிக்க வைப்பார்னு படிச்சிருக்கேன். ஆமா, ஸ்கூல் பாடங்கள் மட்டும் இல்லாம ராமாயணம், மகாபாரதம்னு பல விஷயங்கள் அவரே சொல்லி கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல அவங்க குடும்பத்துல பெண்கள் கூட எழுத்தறிவு பெற்றிருந்தாங்கன்னா அதுக்கு ராம்ஜி தான் காரணம். ஆனா வறுமை ஒரு பெரிய தடையா இருந்திருக்கு. கல்லூரி படிப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னப்போ இன்னொருத்தர் உதவிக்கு வராரு. K.A. கெலுஸ்கர். ஆமா, கெலுஸ்கர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. பூங்காவுல தனியா உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்த சின்ன பையன் பீம அவர் கவனிச்சிருக்காரு. அவனுக்கு புத்தகங்கள் கொடுத்து உதவி செஞ்சிருக்கார். கரெக்ட். அப்புறம் பரோடா மகாராஜா தகுதியுள்ள தீண்டத்தகாத மாணவர்களுக்கு வெளிநாட்டுல படிக்க உதவி செய்றாருன்னு தெரிஞ்சதும் கெலுஸ்கர் தான் அம்பேத்கரை மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போனாரு. அந்த சந்திப்பு தான் அதுதான் அவரோட வாழ்க்கையே மாத்துச்சு. இங்கேதான் கதை ஒரு பெரிய திருப்புமுனைக்கு வருது. பரோடா மகாராஜாவோட உதவித்தொகையில அம்பேத்கர் அமெரிக்காவுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போறாரு. அதுவரைக்கும் ஒரு மூலையில கோணிப்பையில உட்கார வைக்கப்பட்ட ஒரு பையன் உலகத்தோட தலைசிறந்த பல்கலைக்கழகத்துல கால் வைக்கிறாரு. ஆமா, மாசம் 11.50 பவுண்ட் உதவித்தொகை. ஆனா ஒரு நிபந்தனை, படிப்பு முடிஞ்சதும் 10 வருஷம் பரோடா அரசுக்கு சேவை செய்யணும். அமெரிக்காவில தான் அவர் முதல் முறையா சுதந்திர காற்று சுவாசிக்கிறார். அங்க யாரும் அவரோட ஜாதியை கேட்கல. அங்க அவரு ஒரு சக மனிதன், ஒரு புத்திசாலி மாணவன். அந்த முதல் முறையா அவர் தீண்டத்தகாதவர் இல்ல, அவர் வெறும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். அந்த சுதந்திரம் அவருக்கு கொடுத்த உத்வேகத்துல ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிச்சாருன்னு இந்த புத்தகம் சொல்லுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜாதி இல்லாத ஒரு சமூகம் அவர் மேல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு. ஒரு மனுஷனோட திறமைக்கு மட்டும் மரியாதை கிடைக்கிற ஒரு இடம் எப்படி இருக்கும்னு அவர் அங்கதான் அனுபவபூர்வமா உணர்ந்தார். அந்த அனுபவம் தான் அவரோட சிந்தனைகளை வடிவமைச்சது. நிச்சயமா 1916ல இந்தியாவில் சாதிகள்ங்கிற தலைப்புல அவரோட முதல் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறார். அதுலதான் அந்த புகழ் பெற்ற உருவகம் வருது. இந்து மதம் என்பது பல அடுக்குகள் கொண்ட ஆனா படிக்கட்டுகள் இல்லாத ஒரு கட்டிடம்னு சொல்றார். ஆமா, அதாவது நீங்க எந்த மாடியில பிறந்தீங்களோ அந்த மாடியிலே தான் சாகணும். மேல் மாடிக்கு போக எந்த வழியும் கிடையாது. எவ்வளவு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த உருவகம். சரியா சொன்னீங்க. அமெரிக்கா, லண்டன்னு பல வருஷம் அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு பெரிய பட்டங்களோட பெரும் கனவுகளோட அவர் பரோடாவுக்கு திரும்ப வராரு. இனிமேலா மாறிடும், நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட வராரு. ஆனா நிஜம் அவர் முகத்துல அரைஞ்சது. இங்கேதான் கதையோட வேகம் அதிகரிக்குது. நீங்க அமெரிக்கால சுதந்திரத்தை சுவாசிச்சுட்டு ஒரு ஹீரோ மாதிரி திரும்ப வர்றீங்க. ஆனா இங்க எதுவுமே மாறல. அது எவ்வளவு பெரிய மனரீதியான அடியா இருந்திருக்கும். மகாராஜா அவரை ராணுவ செயலாளர்ங்கிற பெரிய பதவியில நியமிக்கிறார். ஆனா ஆபீஸ்ல வேலை செய்யற பியூன் கூட அவர்கிட்ட நெருங்க மாட்டான். கோப்புகள் அவர் மேல தொடாம இருக்க தூக்கி போடுவாங்க. தாகத்துக்கு தண்ணி கேட்டா கூட யாரும் தரமாட்டாங்க. அந்த பழைய பள்ளிக்கூட நாட்கள் அது திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. இத ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்கணும். இவர் சாதாரண ஆள் இல்ல. கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கினவர், மகாராஜாவால நியமிக்கப்பட்ட ஒரு உயர் அதிகாரி. அவருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்களோட நிலை என்னவா இருந்திருக்கும்? இது எவ்வளோ ஆழமா வேரூன்றி போயிருந்த ஒரு நோயின்னு இத காட்டுது. அது மட்டும் இல்ல, அந்த பரோடா நகரத்துல தங்குறதுக்கு ஒரு வீடு கூட ஒரு வீடு கூட அவருக்கு கிடைக்கல. ஹிந்துக்கள், முஸ்லிம்கள்னு யாரும் ஒரு தீண்டத்தகாதவருக்கு வீடு தர தயாரா இல்ல. கடைசியா பார்சி இனத்தவருக்கு மட்டுமான ஒரு சத்திரத்துல தன்னை ஒரு பார்சின்னு பொய் சொல்லி தங்குறார். ஆனா அந்த பொய்யும் நீண்ட நாள் நிக்கல. 11வது நாள் உண்மை தெரிஞ்சிடுது. கையில தடிகளோட ஒரு பார்சி கும்பல் வந்து அவரை உடனே வெளியேற சொல்லி கத்துறாங்க. கீழே உட்கார்ந்திருந்தார், தன் சொந்த நாட்டுல தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாம. அந்த ஒரு காட்சி போதும் அம்பேத்கர் ஏன் அம்பேத்கரா மாறினாருன்னு புரிஞ்சுக்க. ஆமா. ஆக இதோட அர்த்தம் என்ன? அந்த நிமிஷத்துல அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கணும். இனிமே தனிப்பட்ட முறையில வெற்றி பெறதுல அர்த்தம் இல்ல, இந்த அமைப்பையே, இந்த சிஸ்டத்தையே வேரோடு பிடுங்கி ஏறியணும்னு அவர் முடிவு செஞ்ச தருணம் அது. கரெக்ட். தன் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பாம்பேக்கு வராரு. ஆனா பாம்பேலயும் போராட்டங்கள் முடியல. இல்ல, அவர் ஒரு முதலீட்டு ஆலோசனை நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் ஒரு தீண்டத்தகாதவர்னு தெரிஞ்சதும் வாடிக்கையாளர்கள் வரதில்ல. கடைசியா சிடன்ஹாம் கல்லூரியில பொருளாதார பேராசிரியரா வேலைக்கு சேர்றார். மாணவர்கள் மத்தியில ரொம்ப பிரபலம். ஆனா அங்கேயும் அந்நியே அதுமாமம். சக பேராசிரியர்கள் அவர் குடிக்கிற தண்ணீர் கோழைய தொடமாட்டாங்க, அதை பகிர்ந்துக்க மறுப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், தண்ணீருங்கிற விஷயம் அவரோட வாழ்க்கை முழுக்க ஒரு குறியீடா வருது. ஆமா, சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல பியூன் திறந்து விட்ட தண்ணி, பரோடாவில் ஆபீஸ்ல யாரும் கொடுக்காத தண்ணி, இப்போ காலேஜ்ல சக பேராசிரியர்கள் ஒதுக்கின தண்ணி,
ஒரு மனுஷனோட அடிப்படை தேவையான தண்ணீர் கூட ஜாதியோட பேர்ல அவருக்கு மறுக்கப்பட்டே வந்திருக்கு. அப்போ நாம இங்கிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன். சொல்லுங்க. அவர் சந்திச்ச அந்த ஆழமான தனிப்பட்ட அவமானங்களும் அவர் பெற்ற அந்த உலகத்தரம் வாய்ந்த கல்வியும் ஒன்னு சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த கலவையை உருவாக்குச்சு. அந்த கலவை தான் டாக்டர் அம்பேத்கர். ஆமா, அவருக்கு ஏற்பட்ட வலியை வெறும் கோபமா வெளிப்படுத்தாம அந்த வலியை ஒரு அறிவு சார்ந்த ஆயுதமா மாத்தினார். இந்த அமைப்பு ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டார். அதுக்கு சட்ட ரீதியான அரசியல் ரீதியான தீர்வு கண்டுபிடிக்க தன் வாழ்நாள் முழுசையும் அர்ப்பணிச்சார். அந்த அனுபவமும் அறிவும் தான் அவரோட பலம். சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல கேட்பவர்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. இந்த ஆதாரம் சொல்லுது, அம்பேத்கர் மேல ஜான் டூயி, புக்கர் டி வாஷிங்டன், ஆண்டோனியோ கிராம்ஷின்னு பல மேற்கத்திய சிந்தனையாளர்களோட தாக்கம் இருந்ததுன்னு. ஆமா, அவங்க எல்லாரும் வர்க்கம், இனம், ஒடுக்கப்பட்ட மக்கள்னு வெவ்வேறு சூழல்கள்ல இதே மாதிரியான பிரச்சனைகளை ஆராய்ஞ்சவங்க. கரெக்ட். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை இந்த சர்வதேச சிந்தனையாளர்களோட பரிச்சயம் அவருக்கு இல்லாம இருந்திருந்தா இந்திய சூழல்ல ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலைக்கான அவரோட அணுகுமுறை எப்படி மாறுபட்டிருக்கும்? இது நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.